இந்த பொண்ணு அவள் பாய் ஃப்ரெண்டோட டேட்டிங் கிளம்புறா. ஸோ இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு ட்ரையல் பார்க்குறா. ஆனால் ஒன்று கூட ஃபிட்டாக இல்லை. சரி டிஷர்ட் ஜீன் போட்டுட்டு போகலான்னு பார்த்தா ட்ரையல் பார்க்குறப்போ ஜீன் பேண்ட்டு டர்ன்னு கிழிஞ்சும் போயிடுச்சு. சத்திய சோதனடான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அவள் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி 6:30 வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், இல்லைனா ரெஸ்டாரண்ட்டில் டேபிள் இல்லாமல் வேறு பிளேஸ் போகிற மாதிரி ஆகிடும், அது என் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்னு சொல்கிறான். சரி கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போய் ஒரு க்ரீமை ஃபேஸில் போட்டுட்டு கண்ணாடியை பார்த்தா மூக்கு போடப்பா இருக்குது. எனக்குனே வந்து சேருமாட்டுக்கு டென்ஷனா அவ விரலால நெத்தி அழுத்தி பிடிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ கையை எடுத்து பார்த்தா 10 விரலும் அம்சமா பதிஞ்சிருக்கு. இது எப்படி சரி பண்றதுன்னு டென்ஷன் ஆகிறா. அப்படியே அந்த பிளேஸை மசாஜ் பண்ணிட்டு பார்த்தா நெத்தியில இருந்த ஃபிங்கர் மார்க் போயிடுச்சு. அதோட இல்லாம நெத்தியோட ஷேப்பும் மாறிடுச்சு. செம்ம மேட்டரா இருக்கேன்னு நோசை பிடிச்சு இழுத்து பார்க்கறா. இந்த குழந்தைங்க கிளே வச்சு விளையாடுங்களா அந்த மாதிரி ஃபேஸ் அப்படியே கோல கோலன்னு இருக்கு. கொக்கோட அழகு மாதிரி மூக்கை நல்லா இழுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கா. அப்புறம் மூக்கை நார்மல் ஆக்கிட்டு பக்கத்தில் இந்த மேகசினை பார்த்தவளுக்கு ஒரு ஐடியா வருது. நெத்தியை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு சின்னையும் நல்லா கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கண்ணு ரெண்டையும் பெருசாக்கிட்டு சீக்ஸையும் மேலே தூக்கி விட்டுக்கிறா. அப்புறம் லிப்ஸை தூக்கி வச்சுட்டு கழுத்தையும் ஒட்டக கழுத்து மாதிரி நீட்டிக்கிறா. காலை ஹிப்புன்னு எல்லாத்தையும் ஷேப் ஆக்கிக்கிறா. அப்போ கரெக்டாக பாய் ஃப்ரெண்ட் வந்து காலிங் பெல் எழுத்துறான். ஐயோ வந்துட்டானான்னு நல்லா ரெடி ஆகிட்டு கண்ணாடி வந்து பார்த்தா அவளை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கொழுன்னு அழகாக இருந்துட்டு இப்போ நல்லாவே இல்லை. ட்ரெஸ் என்னவோ ஃபிட்டாக தான் இருக்குது, ஆனால் ஃபேஸ் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவனும் கால் பண்ணி பார்க்குறான், ஆனால் அவள் அட்டன் பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரம் கண்ணாடியே பார்த்தவ டக்குன்னு அவளோட பழைய ஃபேஸ் அண்ட் பாடி ஷேப்க்கு மாறிடுறா. டோரை ஓப்பன் பண்ணதும் அவனும் இவெல்லாம் ஆசையாக பண்ணுறான். அவனுக்கும் இவ இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமே தவிர அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம எப்படி இருந்தாலும் யாராச்சும் ஏதாச்சும் கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க. நாமளா இருக்கிறது தான் அழகு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.